முதல்வன் படத்துல ஒரு ரேஷன் கடை சீன் வரும். அடியில மேக்னெட் வச்சு அரிசி சுகர்லாம் கொள்ளையடிப்பான். சஸ்பென்ஷன் ஆர்டர் டைப் பண்ணும்போதும் பேர் என்னடான்னு கேட்பாங்க. நீதிமாணிக்கம் சார் அப்படிமா. பின்னாடி இருந்துட்டு மணிவண்ணம் என்ன பேர் பாருங்க. இப்படி ரேஷன் கடையில ஏழை எளிய மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அரிசியும் சர்க்கரையும் திருடுபவனுக்கு பேர் நீதிமாணிக்கம்ங்கிறது நகைச்சுவை. இதற்கு வாழும் உதாரணமாக வாழக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மாணிக்கவேலா தான் இருக்கும். ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் இப்போ நேர்மைக்கு மிகவும் பெயர் போன, அதிரடிக்கு பெயர் போன, ஸ்டேஷனை கிடுகிடுன்னு நடுங்கும் அப்படியெல்லாம் வச்சுக்குவாருன்னு சொல்லப்பட்ட ஒரு அதிகாரி தான் பொன்மாணிக்கவேல். நிறைய ஊடக வெளிச்சம் நிறைய இருக்கும் அவருக்கு. அவர் வந்து ஒரு சின்ன ரெய்டு போனா கூட அதை பத்தி வந்து பெரிய செய்தியா போடுறது மாதிரி இருக்கும். அவர் பேர்ல படம்லாம் கூட எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒருத்தர், வெள்ளத்துறைன்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதா ஆட்சி காலம்லாம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபர்டாக இருந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ரேங்கிங்கெல்லாம் வராமலே கூட தங்களுடைய கேரியரை முடிச்சுட்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு டிஎஸ்பி, அதிகபட்சமாக ஒரு டிஎஸ்பியாக இருப்பார், அவ்வளவுதான் இருந்திருக்க முடியும். ஆனால் இவர் வந்து ஐஜி முடிகிற நாள் அந்த 60 வயது ஆகும்போது கோர்ட்டே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இவரை வந்து பொறுப்பாக போடுது. அதாவது முன்னாடி தான் வந்து யானை ராஜேந்திரன்கிற ஒருவர் இந்த சிலை கடத்தல் பிரிவுக்கு ஒருவரை நியமிக்க வேணும்னு பொதுநல வழக்கா போட்டு அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதி அதை உருவாக்கி இவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இவர் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை, கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணா போதுங்கிற மாதிரியான ஒரு இது உருவாக்கப்பட்டது. சரி, பொன்மாணிக்கவேலுக்கு என்ன நடக்கிறது, அவருடைய கேரியர் என்பது என்ன, அதெல்லாம் பேசணும். ஏன்னா சமீப காலங்களில் நம்ம பார்க்கறது வந்து சங்கி கும்பலும் அதனுடைய மீடியா அடியாட்களும் தொடர்ச்சியாக பொன்மாணிக்கவேல் பேட்டி அளிப்பதை வெளியிட்டு வருவதை நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்கிற பாஜகவுடைய நெடுநாள் முழக்கத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் அவர் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றார். அவர் அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது வந்து சிலை கடத்தல். இதுல வந்து நான் ஐஜியா இருந்தேன், அதனால அதை பத்தி பேசுவதற்கு எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு, நான் சொல்லுகிறேன் அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றார். இதை கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தன்னுடைய பேச்சினுடைய குறிப்பிட்டு பொன்மாணிக்கவேல் மீது பல்வேறு புகார்கள் உள்ளன, அவரது சித்து வேலைகளுக்கு இந்த அரசு செவிசாய்க்க தேவையில்லை அப்படின்னு குறிப்பிடுறார். ஒரு சிட்டிங் அமைச்சர் இப்படி ஐஜி லெவலில் இருந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வழி நடத்திய ஒரு அதிகாரிக்கு எதிராக இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சித்து விளையாட்டுகள் என்கிற சொல்லை அமைச்சர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இங்கு ரெகுலராக அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு பல பேருக்கு கூட இளைஞர்களுக்கு இவர் யார், இவருக்கு பின்னணியில் என்ன, அமைச்சர் சித்து விளையாட்டு என்று சொல்லுகிறாரே அதன் பின்னணியில் என்னங்கிறதெல்லாம் தெரியறது இல்லை. இவரு அந்த சிலை கடத்தல் தடுப்பு சிறப்பு அணிக்கு வந்து இவர் தலைவராக பொறுப்பேற்றாரு. அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க, அவர்கிட்டயே போய் சாவியா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. திருடனையே காவலுக்கு வைத்த ஜெயலலிதா இவரை எப்படி வைத்ததுங்கிறதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. இவருடைய கம்யூனிட்டியும் மன்னார்குடி மாஃபியாவுக்கும் உண்டான நெருக்கத்தை பயன்படுத்தி சசிகலாவின் குட் புக்கில் இவர் இருந்தார் என்கிற காரணத்தினாலேயே பெரிய பெரிய பதவி உயர்வுகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இவரை உளவுத்துறைக்கு ஜெயலலிதா அப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா இல்ல, சசிகலா. அந்த சமயத்தில் சசிகலாவுக்கு ஆதரவாக சசிகலாவின் கருத்தை ஆமோதிக்கும் விதமாக இன்டில் இருந்த அவர் ஜெயலலிதாவுக்கு ஒரு நோட்டை வைக்கிறார். அந்த நோட்டை ஜெயலலிதா அப்போதைக்கு இருந்த உயரதிகாரியான திரிபாதியிடம் கிராஸ் செக் பண்றார். இல்லம்மா, மீசக்காரன் உங்களுக்கு விபூதி அடிச்சிருக்காங்கிற உண்மையை அவர் ஆங்கிலத்தில் ஜெயலலிதாவிடம் சொன்ன பிறகு கடுப்பான ஜெயலலிதா இவரை பனிஷ்மெண்டாக தூக்கி அடித்த இடம்தான் சிலை கடத்தல் திருப்பு. இப்படித்தான் இவர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக வந்து சேருகிறார். இதற்கு முன்பு இவர் வந்து சேருவதற்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக இருந்தவர் காதர் பாட்ஷா. இந்த காதர் பாட்ஷா என்பவர் 2008 12 காலகட்டத்தில் சிலை தடுப்பு பிரிவுங்கிறது 80-83 தொடர்ச்சியாக இயங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் இந்த காதர் பாட்ஷா என்ற அதிகாரி கண்டுபிடித்து வைத்த ஒரு முக்கியமான விஷயங்களை எல்லாம் வந்து அவர் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். பல வருடங்களா, 4-5 வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸில் ஆர்ட் கேலரி நடத்தி கொண்டு வந்த ஒரு தீனதயாளன் ஒரு நபர், அந்த நபரை வளைக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சிலை கடத்தல் தொடர்பாக முக்கிய புள்ளியாக இந்த தீனதயாளன் என்பவர் இருக்கிறார். இவருக்கு பின்னணியில் ஒரு நபர், பஞ்சாபை சேர்ந்த நபர் வந்து இருக்கார், சுபாஷ் சந்திர கபூர்.
சுபாஷ் சந்திர கபூர் இப்போது வரை புழல் சிறையில இருக்கிறார். இவருக்கும் அவருக்குமான தொடர்பு, இந்த சுபாஷ் சந்திர கபூருக்காகத்தான் இந்த தீனதயாள் என்பவர் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறாருங்கிறதெல்லாம் இந்த காதர் பாட்ஷா கண்டுபிடிக்கிறார். சுபாஷ் சந்திர கபூர் அமெரிக்க பிரஜையாகி தற்போதைக்கு ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறார்ங்கிறது இந்த விசாரணையில் தெரிய வருகிறது. ஜெர்மனியிலிருந்து இவரை இந்த சிலை கடத்தல் வழக்குக்காக கூட்டி வருவதற்கு என்ன சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஆமா, எம்பசிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்டர்போல் மூலமாக அதற்கான நடவடிக்கைகளையும் காதர் பாட்ஷா எடுத்து வருகிறார். இந்த சமயத்துல தான் ஒரு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபரா அவர் டிஎஸ்பி ஆகியோ எங்கேயோ இந்த சிலை கடத்தல் பிரிவிலிருந்து மாற்றம் அடைகிறார். இங்கே பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து சேரக்கூடிய அதிகாரி தான் பொன்மாணிக்கவேல். பொன்மாணிக்கவேல் இங்க வந்த உடனே ஒரு கேஸ் முடிஞ்சு கூட்டிட்டு வர்ற டைம் ஆயிருச்சு. எல்லாரையும் அவங்களே முடிச்சு வச்சுட்டாங்க. ஆளை கொண்டு வர்றதுதான் பாக்கி. இவர் வந்து உட்கார்ந்த சமயத்தில் காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இந்த சுபாஷ் சந்திர கபூரை கொண்டு வந்து தமிழ்நாடு போலீசிடம் ஒப்படைக்கிறார்கள். இவர் அதை வந்து தானே கண்டுபிடித்து பல வருட ஸ்கெட்சுக்கு பிறகு இப்படி ஒரு சிலை கடத்தல் மன்னனை தான் பிடித்ததாக மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய சீனை, பெரிய பப்ளிசிட்டியை உருவாக்குகிறார். அதையும் ஜெயலலிதா ரசித்திருக்கார். நானே உன்னை நீ வந்து கமுக்கமா இருக்கணும்னு உன்னை தூக்கி போட்டா அங்க போய் உன் வித்தையை காட்டுறியா அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருக்கோன்னு வைங்க. ஸோ இவர் இதை தன்னுடைய பிரபலத்துக்கு தான் அதை செய்தேன் என்று காட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்கிறார். இதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, போகும் இடத்திலெல்லாம் அவர் தன்னுடைய கைவரிசையை காட்டுவது வழக்கம். நான் முதல்ல சொன்ன உதாரணம் தான் கரெக்ட். இப்படி ஒரு ஆசாமிக்கு ரொம்ப நேர்மையான ஆள் மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அன்றைக்கு ஜெயலலிதா ஆதரவாக இருந்தக்கூடிய மீடியாவும் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கு. குறிப்பா உள்ளூர் நிருபர்கள்னு இருப்பாங்க, அவங்களுடைய வட்டாரம் வந்து ரொம்ப பெருசு. அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள் தான் ஊடகத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு கட்டத்தில். அந்த உள்ளூர் நிருபர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சல்லிசான காசுக்கு விலை போகக்கூடியவர்கள். பொன்மாணிக்கவேலுடைய டெக்னிக்காவே அதான் சொல்கிறாங்க. அவர் எங்கே போனாலும் உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த பிரபலமான 4 தமிழ் நாளிதழ்கள், 2 ஆங்கில நாளிதழ்கள், அவர்களுடைய நிருபர்களை பிடிச்சிடுவார். அவர் வந்து நேரடியாக இந்த ஊடகங்களுடைய முதலாளிகளுடன் தொடர்பு வச்சுக்க மாட்டார். உள்ளூரில் யார் காரியம் சாதிச்சு கொடுப்பாங்களோ அவங்கள பிடிச்சி வச்சுப்பார். பிடிச்சி வச்சதுமே அவங்க இவரை பற்றின ஒரு நல்லபடியான ஒரு ரிப்போர்ட்டிங்கை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப கம்மி காசில் பெரிய பப்ளிசிட்டி, சின்ன கல் பெத்த லாபம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து பல ஊடக ஜாம்பவான்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் பொன்மாணிக்கவேலுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தன்னை பெருசாக பப்ளிசிட்டி பண்ணிக்கலாங்கிறது. ஸோ இவர் இங்கு வந்து இந்த சுபாஷ் சந்திர கபூர் கேஸை தான் வெட்டி வேல்கம்பு நட்டதாக சொன்ன வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. இது கூட ஓகே. இதற்கு பிறகு அவர் ஆடிய கேம் தான் இப்போது அமைச்சர் வரை குறிப்பிட்டு காட்ட வேண்டிய அந்த சித்து விளையாட்டு. அதாவது இந்த தீனதயாள் என்று சொன்ன அந்த மீடியேட்டர் பர்சன் இருக்கான ஆர்ட் கேலரி ஆள், அந்த ஆசாமியை அப்ரூவராக பொன்மாணிக்கவேல் மாற்றுகிறார். அதாவது இந்த வழக்கை விசாரித்து சுபாஷ் சந்திர கபூரை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும் அளவுக்கு வழக்கு நடத்திய அந்த காதர் பாட்ஷா என்கிற அதிகாரி ஒரு கரப்டட் ஆசாமி. அவர் மீதே 2 சிலை கடத்தல் வழக்குகளை இவர் புனைகிறார். இதற்கு இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய தீனதயாள அவரே இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் நான் கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு பஞ்சலோக சிலையை, எந்த சிலையுமே இல்லை, இவர்கள் கொடுத்த குற்றச்சாட்டின்படி இந்த அதிகாரி அந்த போஸ்ட்லயே இல்லை, அதற்கு முன்பு ஏதோ ஸ்டேஷன்ல இருந்த காலத்துல தங்கிட்ட சிலை கொடுத்து விற்க சொன்னதாக ஒரு கேஸை உருவாக்கி எந்த ஆதாரமுமே இல்லாமல், விற்க போட்ட போது பிடித்த சிலை எதுன்னே தெரியாமல், சிலைக்கான விவரத்தையும் குறிப்பிடாமல் ஒரு கேஸை போட்டு அவரை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. மதவெறியும் அதுக்கு பின்னணியில் இருக்கு. ஏன்னா அவர் வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர். அவர் ஒரு முக்கியமான கேஸ்ல இருக்கிற முடிச்சுகள் எல்லாத்தையும் அழுத்திட்டாரு. அதன் மூலமா யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அவனுங்க பேரெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குன்றப்போ அவரை வந்து முடிச்சு விட்டுறாங்க. அரியலூர்ல விவசாயி ஒருத்தர் தன்னுடைய நிலத்தில் எடுத்த சிலை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இது பண்றாங்க. அப்ப டெல்லிக்கு தீனதயாள் வந்து வித்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை சொல்லி இந்த கேஸை பதிவு செய்கிறார்கள். காதர் பாட்ஷா கைது செய்யப்படுகிறார். திருச்சி ஜெயிலில் சுபாஷ் சந்திர கபூர் இருக்கும்போது சுபாஷ் சந்திர கபூரை தப்புவிப்பதற்கு, உன்னை பிடிச்சேன்னு நான் சீனையும் நானே கிரியேட் பண்ணிட்டு உன்னை விடுவிக்கிறதுக்கும் நானே வழி பார்க்குறேன், அதுக்கு இந்த வழக்கை நடத்துன ஐயோவை மாட்டி விடணும், உனக்கும் இவனுக்கும் இருக்கிற மீடியேட்டரான தீனதயாள அந்த ஆளுக்கு எதிராக ஒரு சாட்சி சொல்லு, அவனை கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சுட்டோன்னா நீ உன்னை வெளியெடுக்கிறது எனக்கு சுலபமாயிருன்னு ஒரு வேலையை அவர் செய்கிறார். இந்த ஆசாமி இருந்த அதே திருச்சி ஜெயிலில்
அந்த ஐஓ அரெஸ்ட் ஆக்கி உள்ள வைக்கப்படுகிறார். அப்போ அவன் உன்னை என்ன பண்ணிட்டேன் பாத்தியா, எங்கிட்ட எல்லாம் விளையாடாதன்னா அங்க போய் ஜெயிலுக்குள்ளேயே சவடால் விடும்பொழுதுதான் காதர் பாட்ஷாவுக்கு என்ன நடந்திருக்குதுன்னே புரியுது. நம்ம ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு வேலைக்கு வந்துட்டோம், திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு சிலை கடத்தல் வழக்குல நம்ம பேரை இழுத்து இவர் எதற்கு, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆபீசர் இல்லையா, அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கவருக்கு இவர் தொடர்ச்சியாக செய்திகளில் அடிபடக்கூடிய அளவுக்கு ஒரு மன்னார்குடி மாஃபியாவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிங்க, இவர் எதற்கு நம்மளை இப்படி பண்றாருங்கிறது அவருக்கு புரிய வர்றதுக்கே இவர் ஜெயிலுக்குள்ள அந்த ஃப்ராடு சுபாஷ் சந்திர கபூர் வந்து பேசும்போதுதான் இவர்கிட்ட பேசும்போதுதான் அவருக்கு புரிபட ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பெயில் வாங்கிட்டு வந்ததற்கு பிறகுதான் இந்த ஆங்கிளில் தன்னை வந்து இப்படி சிக்க வைத்திருக்கிறார்கள்னு அவர் வந்து தொடர்ச்சியா முறையிடுகிறார். குழப்பம்லாம் எப்ப ஒரு மாதிரி முழுமையான வெளிச்சத்துக்கு வருதுன்னா, இவர் எந்த சுபாஷ் சந்திர கபூரை அரசு செய்ததற்கு தான் காரணம் என்று கிரெடிட் எடுத்துக்கொண்டாரோ அந்த ஆசாமியை, அந்த சிலை திருடன் சிலை கடத்தல் மன்னனை விடுவிக்க வேண்டும். அதற்கு ஒரு மீட்டிங் மினிட்ஸ், ஒரு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியோட நடந்த ஒரு மீட்டிங் மினிட்ஸ் பொன்மாணிக்கமேலுடைய ஜிமெயில் இருந்து கிடைக்குது. அந்த மீட்டிங் மினிட்ஸில் ஒரு 16வது பாயிண்டா வரக்கூடியது என்னன்னா, ஜெர்மனியில் இப்போது அவர் தங்கி இருக்கிறார், இந்தியா ஜெர்மனி உறவு பாதிக்கப்படும். அதாவது இந்த சிலை கடத்தல் மன்னனை ஜெர்மனியிலிருந்து இன்டர்போல் மூலமாக இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலமாக, அப்படி செய்தால் அதற்கு முன்னெடுப்புகளை எடுத்தால் அரசு சார்பில், அதாவது இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்குமான ராஜாங்க உறவுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு இவருடைய கருத்துக்களை, இவர் வந்து ஐநா பொதுச் செயலாளராக அடுத்து சேர போறார் இல்லையா பணியில, அதனால அவர் இப்ப வந்து இந்த கவலையை தெரிவிக்கிறார். இதன் மூலமாக தான் இதுல வந்து இவருக்கு இருக்கக்கூடிய மோசமான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது, அது காதர் பாட்ஷாக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கலாம், உலகத்துக்கு மொத்தமா எப்ப தெரிய வருதுன்னா இந்த மெயிலில் இருக்கக்கூடிய பாயிண்ட். அதாவது ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதையா இவர் வந்து இது கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி இதை ஒரு பாயிண்டாக சேர்த்து வைத்திருந்தார். இதற்கு இடையில அந்த வயதாகி தீனதயாள் வந்து இறந்து போயிடுறாரு. இப்ப வழக்கு என்பது காதர் பாட்ஷாவுக்கும் பொன்மாணிக்கவேலுக்கும் சுபாஷ் சந்திர கபூருக்கும் இடையில நடந்து கொண்டு வருகிறது. இப்ப காதர் பாட்ஷா வந்து தன்னுடைய வழக்கை குவாஸ் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறார். அப்போ இந்த வழக்கிலிருந்து அவர் வெளியே வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக மேற்கொண்டு பொன்மாணிக்கவேல் என்னை துப்பாக்கி வைத்து மிரட்டினார் அப்படிங்கிற மாதிரியான மேலும் சில பிரிவுகளை சேர்த்து அவரை என்னென்னலாம் பண்ண முடியும்னு ட்ரை பண்றார். இந்த வழக்குகளை பார்க்கக்கூடிய அன்றைய உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து இது பார்க்கும் போதே தெரியுது நீ என்னென்ன வேலையெல்லாம் இதுல பண்ணியிருக்க, அவருடைய அப்சர்வேஷன் எல்லாம் இன்னைக்கும் ஆன் ரெக்கார்டு இருக்கிறது. நான் பார்த்த விஷயங்களை, இந்த ஆதாரங்களை எல்லாம் பொதுமக்கள் பார்த்தால், பத்திரிகைகள் பார்த்தால் உங்களுக்கு இந்த பிம்பம் இருக்குமாங்கிற அளவுக்கு அந்த அப்சர்வேஷன்ஸ் போயிருக்கு. சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். ஏன்னா பொன்மாணிக்கவேலுக்கும் அரசியல் தொடர்புகளுக்கும் தமிழ்நாடு போலீஸ் இதை விசாரித்தால் சரியாக வராது, என்னுடைய வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுங்கிறது தான் இவருடைய பிரேயரே, காதர் பாட்ஷாவுடைய பிரேயர். ஜெயச்சந்திரன் நீதிபதி இது இங்க விசாரிச்சா உனக்கு நீதியே கிடைக்காது, நான் இதை சிபிஐக்கு மாத்துறேன்னு கொண்டு போய் மாத்தி விடுறார். இப்படித்தான் இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த வழக்கு சிபிஐயிடம் நடந்து வருகிறது. சிபிஐ கிட்ட இருக்கக்கூடிய இந்த வழக்கில் என்றைக்கு இருந்தாலும் தன்னுடைய தகுடுதத்தங்கள் வெளியே வரும் என்பது பொன்மாணிக்கவேலுக்கு தெரிங்கிறதுனாலதான். ஏன்னா இத்தனையும் இவர் ஒரு சங்கி அஜெண்டால பண்ணிட்டு இருக்காரு, பாஜகவுடைய தலைமையுடைய கடைக்கண் பார்வை தன் மேல படணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம பொதுவா நினைப்பாங்க. அதுக்காக பட்டக்கட்டெல்லாம் அடிச்சிட்டு வந்து மீடியா முன்னாடி உண்மை என்னன்னா அவருக்கு அரசியல் ரீதியாகவோ எதுவுமோ தேவையில்லை. அவர் 60-65 வயதான ஒரு நபர். இதற்கு மேல வந்து இருக்கக்கூடிய ரிசைன் பண்ணிட்டு வந்த போலீஸ்காரன் தொல்லையே வந்து பாஜக தலைமையால சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது இது கேரியர் முழுக்க சைக்கோவாக பிஹேவ் பண்ண இந்த ஆசாமி எல்லாம் வச்சுட்டு பூனை தூக்கி வேட்டி கதையா தான் இருக்கும். அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொன்மாணிக்கவேலுக்கும் தேவை என்பது என்னன்னா, தமிழ்நாடு அரசு மாற்றம் அடைந்து திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சிபிஐ வழக்கு நடந்து முடிந்து தன்னுடைய தகுடுதத்தங்கள் வெளியே வந்து நம்ம கைதாகக்கூடிய சூழல் இருந்தால் அப்போது தன்னை மோடி காப்பாற்ற வேண்டும், டெல்லி பாஜக காப்பாற்ற வேண்டும். அதற்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு இந்த மாதிரி கோவில் சம்பந்தமான விஷயங்களில் நாம் வந்து பாயிண்ட் ஹிண்ட் எடுத்து கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தன்னை தப்புவிப்பார்கள்னு தான் அவர் தொடர்ச்சியாக பாஜக சார்பாக பாஜகவுடைய ஒரு அஜெண்டாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் விதத்தில் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும். நீங்க இன்றைக்கு கூட ரிப்போர்ட்டர்ல இதை பத்தி எடுத்து எழுதியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ல வெர்ஷன் கேட்டிருக்காங்க.
ஆனா வந்து நான் போனை வச்சிருக்காராம், நான் அப்புறம் பேசுறேன், நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. அப்போ இவர் பயப்படக்கூடிய விஷயம் இந்த வழக்கின் தீர்ப்புக்கு, இதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் இத்தனை கூத்தையும் இவர் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்போ அந்த யானை ராஜேந்திரன் போட்ட வழக்குங்கிறதே கூட பொன்மாணிக்கவேலே அவரை ஏற்பாடு பண்ணி போட்ட வழக்கம்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா யானை ராஜேந்திரன் போடக்கூடிய பல வழக்குகள் அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்படும். அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியில அவருடைய பேரை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். அதாவது இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு பிரிவுடைய தலைவராகவே பொன்மாணிக்கவேல் ஆனாருங்கிறது உறுதியா தெரியுது. இன்னொன்னு, இவர் வந்து ரிட்டையர்ட் ஆனோன்னா சிறப்பு அதிகாரிங்கிறது இறங்கினதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா, அகில பாரத சிவாச்சாரியர்கள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதன் பேர்ல தான் கோவிலா போய் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாதிரி, அங்க இருக்கக்கூடிய அக்கிரமங்களை தான் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சீன்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய கேரியர்ல இந்த வழக்கு மட்டுமல்ல, இதுல காதர் பாட்சாவை சிக்க வைத்து சுபாஷ் சந்திர கபூர் போன்ற ஒரு சிலை கடத்தல் மன்னனுக்காக இந்த வேலையெல்லாம் செய்தது மட்டுமில்ல, பல்வேறு வழக்குகள் இருக்கு. அதாவது இவருக்கு கீழே சபார்டினேட்டாக பணியாற்றிய பல்வேறு அதிகாரிகள் நேரடியாக டிஜிபியிடம் வந்து இந்த நபர் எங்களை பணி செய்ய விடாமல் செய்கிறார், போலி எஃப்ஐஆர்களை போட சொல்லுகிறார். அதாவது ஒரு வழக்குல ஒரு பணக்காரர் தன்னுடைய வீட்டில் ஒரு சிலையை வாங்கி வச்சிருக்கார். அந்த சிலை வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் நடந்ததெல்லாம் சரியா நடக்கல, இதுல ஏதோ நமக்கு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு அதை விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார். அதாவது ஒரு புதிய சிலை, இந்த பல்வேறு ஊர்களில் சிலை செய்யறதுக்குன்னே இடங்கள் இருக்கு, அப்படி சொல்லி செய்த சிலை, இந்த சிலையை விற்கும் போது இவர் மேல இது ஒரு பாரம்பரிய சிலைன்னு சொல்லி ஒரு கேஸை போட சொல்றார். இந்த கேஸுகள்லாம் 2-3 ஹியரிங்லேயே வந்து டிஸ்மிஸ் ஆகுது. இதையெல்லாம் வந்து அவருடைய சபார்டினேட் அதிகாரிகள் நேரடியாக டிஜிபியிடம் புகார் கொடுத்துட்டு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. இவர் எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறார், தவறாக வேலை செய்வதற்கு வழி நடத்துகிறார்னு சொந்த அதிகாரி அவர் பணியில் இருக்கும் போதே இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. நிறைய ரவுடிகளோட அவருக்கு வந்து தொடர்பு உண்டு, அண்டர் டீலிங் உண்டு, அது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசத்துல வந்து நம்ம நிறைய வெளிவந்திருக்கு. பொன்மாணிக்கவேல் வந்து அவருடைய பதவியை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் நடவடிக்கை எடுக்காத ஜெயலலிதா எதுக்காக எடுத்தாங்கிறத இப்ப நீங்க தான் வெளிப்படுத்திருக்கீங்க. இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து எடுத்தீங்கன்னா, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கிலிருந்து இவருடைய மனைவியும் ஆடிட்டர் பாண்டியனும் ஒரே லாக்கர் பயன்படுத்தியிருக்காரு, 2 அக்கௌண்ட்டுகளுக்கு ஒரு லாக்கர் பயன்படுத்தியிருக்காரு. அப்படி இருந்த போது இவர் அந்த வழக்குல சேர்க்க கூட இல்லை. கடைசியா பார்த்தவர் இவர், அதுக்கப்புறம் அவர் இறந்து கிடந்திருக்கார். அதுக்கு பிறகு அந்த லாக்கர் திறந்து அதுல இருக்கக்கூடிய நகைகளும் பணம் என்ன இருந்ததோ அதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதற்கான குற்றப்புலனாய்வு நடக்கும்போது இவர் அதில் வந்து சாட்சியாக கூட சேர்த்தப்படவில்லைங்கிற கேஸ் இருக்கு. இப்படி இன்னும் சொல்ல போனா, சிதம்பரம் கோயில் வந்து கொஞ்ச காலம் அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு தீட்சிதர்களை மீண்டும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் அதனுடைய வரவு செலவுகளை கவனித்த அந்த அதிகாரி, ஒரு லேடி அதிகாரி, அந்த அதிகாரியை கைது செய்தார். ஆமா, அவங்க பின்னர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க, கவிதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரு, திருமகள் நினைக்கிறேன். இது நீங்க சொல்றது வந்து இவங்க கவிதா வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் பட்டர்கள் செய்யக்கூடிய பூசாரிகள் செய்யக்கூடிய கணக்கு முறைகேடுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. இது மாதிரி அறநிலையத்துறைக்குள் அதிகாரிகள் ஏதாவது குறைபாடுகளை, இந்த பூசாரிகள் ஐயர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சா அது ஏதோ ஒரு லிங்க்ல பொன்மாணிக்கவேல் கிட்ட போய் பொன்மாணிக்கவேல் அந்த அதிகாரிகள் மீது நகையை களவாண்டாங்க. காதர் பாஷா காலத்துல இருந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ இவர் பணியில் இருக்கக்கூடிய காலத்திலிருந்தே சங் பரிவார் கும்பலுடன் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு கோவில் கொள்ளையர்களான இந்த குடுமி ஆட்களுக்காக அதிகாரிகளை இந்த மாதிரி கேஸ்ல போடுறது. அதாவது நீங்க சொல்றது வந்து PS மித்ரன், சினிமா இயக்குனர் மித்ரன், அவங்களோட தாயார், அவங்க நேர்மையான அதிகாரின்னு பேர் எடுத்தவங்க தான். அவங்க பணிபுரிந்த எல்லா துறையிலும் நேர்மையான அதிகாரின்னு இது பண்ணவங்க தான். ஆனா பொன்மாணிக்கவேலுடைய இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பழிவாங்கப்பட்டவர் சொல்றாங்க. அந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அவங்க வந்து வெளியே வருவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு கேஸ் நம்ம ஊர்ல எப்படி நடக்கும். பல்வேறு அதிகாரிகள் மீது இந்த மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது இது மாதிரியான போலி வழக்குகளை போடுவது, சிலை கடத்தலை உண்மையிலேயே கண்டுபிடிக்க விரும்பக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்கள் மீது அவர்கள் மீதே சிலை கடத்தியதுல தொடர்பு இருக்குன்னு கேஸை போட்டு உள்ள வைக்கிறது, இதையெல்லாம் தான் தன் கேரியர் முழுக்க இந்த சிலை கடத்தல் டிராமாக்குள்ள இவர் வந்ததற்கு என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால எவ்வளவு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் பேரை இன்னைக்கு சொன்னா சிலை கடத்தல்ங்கிற வார்த்தை கூடவே சேர்ந்து வருதில்லை. இந்த டாபிக்கில் மட்டும் கடந்த 15 வருடத்தில் மட்டும் இவருடைய கிரைம் ரெக்கார்டு இந்த லட்சணத்தில் இருக்கிறது. அப்ப இதற்கு முன்பு இவருடைய சர்வீஸில் என்னென்னலாம் செய்திருப்பார்.
இவருக்கு இப்படி ஒரு இமேஜ் இங்கு இருக்கிறதா? ஊடகங்களால் எப்படி ஊதி பெரிதாக்கப்படுகிறார்? இவருடைய பிரஸ் மீட்டுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்களில் கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம், இன்னும் சொல்ல போனா படுகாசுடைய கோவில் ஒன்றில் போயிட்டு இந்து சமய அறநிலையத்துறை எடுத்துக்க கொள்ள கூடாது அப்படின்னு வந்து ரத்தம் சிந்தியாவது அதை தடுப்போம்னு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வைக்கிறார். அவங்க பயந்துட்டாங்க, இது ரத்தம் சிந்தருமான். அப்போ இவருக்கு இன்றைக்கும் பென்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அரசாங்கத்திடம் பணம் வாங்கி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு அலுவலர் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார். ரத்தம் சிந்தியாவது தடுப்போம்னு கூப்பிடுறாருன்னா அவருடைய நோக்கம் என்ன? இவருடைய கேஸிலிருந்து தப்பிப்பதற்காக இவருக்கு ஒன்றிய அரசுடைய அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை சீனியம் பண்ணிட்டு இருக்காரு. அது நேற்றைக்கு கூட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நசரேத்பேட்டையிலே எங்கேயோ ஒரு நிலம் இந்து சமய அறநிலையத்துறையால் மீட்கப்பட்டிருக்கு. அபிஷியலாவே வந்து அரசு மதிப்பீட்டின்படியே 4000 கோடி ரூபாய் மதிப்புக்கும் அதிகமான நிலபுலன்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி 2021 வந்ததற்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறனா 1947க்கு பிறகே பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி காலத்துல மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு கோயில் சொத்துக்கள் வேற எந்த ஆட்சி காலத்திலுமே இருந்தது கிடையாது. இல்லைங்க, 10 வருட அதிமுக ஆட்சி காலத்தை இவர்கள் வந்து குஷியா கொண்டாடி இருக்காங்க. அதுவும் கடைசி 4 வருஷம் கேப்பார் மேப்பார் இல்லாத எடப்பாடி ஆட்சி. நல்லா செல கடத்தி இருக்கிறானுங்க, நல்லா கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டிருக்கானுங்க, எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிருக்கானுங்க. ஒண்ணு, இந்த சைடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் மீட்கிறது ஒரு பக்கம் நடக்கிறது. 4000 கோடிக்கும் மேல் மீட்டு விட்டோம்னு அவர்கள் வந்து அபிஷியலா அறிக்கை தாக்கல் பண்ணுகிறார்கள். மறுபக்கம் அறநிலைத்துறையே வெளியேறு, கோயிலை விட்டு வெளியேறு என்று சங்கிகள் அணத்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த நிலத்தெல்லாம் யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்குதுன்னு நம்ம மயிலாப்பூர்ல பார்த்தோம். அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சு அங்க என்ன நடத்திட்டு இருந்தானுங்க? கிளப் நடத்திட்டு இருந்தானுங்க, பார் நடத்திட்டு இருந்தானுங்க, குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு இருந்தானுங்க. அதையெல்லாம் அறநிலையத்துறை மீட்குது அப்படிங்கறதா அவங்களுக்கு வந்து பத்திக்கிட்டு வருது. அறநிலையத்துறையை வெளியேற சொல்லுவது என்பது இத்தனை ஆண்டு காலமும் இந்த நிலங்களை ஆக்கிரமித்து அனுபவித்து வந்தவர்கள் யார் என்பது இன்றைக்கு கதறுவர்களை பார்த்தாலே எப்போ ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே இவர் தொடர்பான வழக்குகள் வரும்போது இவரை காப்பாற்றுவதற்கு அவர்களே விரும்பவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் அவ்வளவு நொட்டோரியஸாக அந்த துறைக்குள் செயல்பட்டு வந்தாருங்கிறது தான் அதனுடைய பொருள். இந்த திமுக ஆட்சி காலத்தில் இவர் இது மாதிரி தன்னை தப்புவிப்பதற்காக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பாஜக நிலைப்பாடு எடுத்து இல்லாதும் புல்லாதையும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை அமைச்சரே அட்மிட் பண்ணி மேடையில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்றால் இவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். சிபிஐ இடம் இருக்கக்கூடிய அந்த வழக்கு விரைவில் முடிக்கப்பட்டு அதில் பாதிக்கப்பட்ட அவங்க எல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ல எந்த தப்புமே பண்ணாம இப்படி ஒரு பவர்ஃபுல்லான லாபி பண்ணக்கூடிய ஒரு ஆசாமியை எதிர்த்துட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக எத்தனை ஒரு போலீஸ்காரர் கூட முடிஞ்சு போச்சு, கேரியரே முடிஞ்சு போச்சு. HRNCல வேலை செய்யற பெண் அதிகாரிகள் எல்லாம் இது எதிர்பார்த்திருப்பாங்களா? அவங்க போய் ஒரு இடத்துல கணக்கு வழக்கு பாக்குறாங்க, அந்த கணக்கு வழக்குல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க மேலேயே அந்த குற்றச்சாட்டை வந்து மேலே வச்சிடுறது, அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வச்சு கோர்ட்டு இதுமா அலைய வைக்கிறது, இது மாதிரியான வேலைகள் இங்கே வந்து சொல்லிட்டு போங்க. இந்த சங்கர் படத்தெல்லாம் காமிப்பாங்க, நேர்மையான அதிகாரிகளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் பொன் மாணிக்கவேல் போன்ற உயர் அதிகாரிகள் என்ன செய்யறாங்கிறத நம்ம வந்து நிகழ்காலத்திலேயே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற எத்தனை அதிகாரிகள், ஒரு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா இறந்தே போச்சு. இந்த மாதிரி இப்ப நாம 2 அதிகாரிகளை சொல்லியிருக்கோம். 2 அதிகாரிகளை இது மாதிரி பொன்மாணிக்கவேல் மாதிரியான ஆட்களால பழிவாங்கப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் வெர்ஷனே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு இவர்களிடம் பேட்டி எடுத்து இவர்களுடைய வெர்ஷன் என்னன்னு எந்த ஊடகமாவது இத்தனையும் உண்மை இருக்கு, காதர் பாஷா கிட்ட போய் பேசினாலே அவ்வளவு விஷயங்கள் தெரியுமா? எந்த ஊடகமாவது இதையெல்லாம் செய்யுமா? ஆனால் இன்றைக்கும் இப்பேற்பட்ட ஃப்ராடாக இருந்தாலும் இன்றைக்கு போய் ஏதாவது ஒரு கோயில் முன்னாடி நின்று ஒரு பொய்யை பேசினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு கிடைப்பதில்லை. ஆனா இவர்கள் தான் வந்து ஊடக அறம் நட்டமா தூக்கி ஜனநாயகத்தை நிறுத்தணும்னு நியாயம் பேசிட்டு இருக்காங்க.